இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் வெஜிடபிள் பிரியாணிங்க லன்ச் மெனு. 4 பெரிய வெங்காயத்தை பிரியாணி சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, குடமிளகா, பச்சை பட்டாணின்னு எல்லாம் கலந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய், கோல்டு வின்னர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அந்த மாதிரி எல்லாம் கலந்தது இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இது காய்கறி இதெல்லாம் நல்லா வதக்குவோங்க. பாருங்கங்க, ஸ்பைசி வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயம் வதங்கினதையும் இஞ்சி பூண்டு சேர்த்து அது பச்சை வாசனை போனதும் இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வதக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு உண்டான உப்பை நான் இப்போயே போட்டுட்டேங்க. இப்போ தான் காய் நல்லா வதங்கி வேகுங்க. இப்போ நான் சாப்பாட்டு அரிசி, சாதாரண அரிசி, பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த கப்பால் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலே தண்ணி அளந்து ஊற்றுங்க. நான் சாப்பாட்டு அரிசி பச்சரிசிங்கிறதுனால நான் 2லேருந்து 2.25 வரைக்கும் ஊற்றுறேங்க. இந்த தண்ணியே இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். இதை நான் 1 பாட் பிரியாணியாக பண்ணுறேங்க, டைரெக்டாக அப்படியே. ஓகே, நான் எல்லாம் கலந்துட்டு காட்டுறேன். பாருங்கங்க, காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா பவுட்ருங்க அது ஒரு டீஸ்பூன், இல்லை கரம் மசாலா இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியை இதோடு சேர்த்து வதக்கிட்டு, இதை பாருங்கள் தண்ணி கொதிக்குது, இதோட ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சி எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி 3 சவுண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கங்க, அரிசியெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இந்த அளந்து கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிட்டேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தக்காளியை போடணும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரியாக வரும். நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கும் போதே இந்த தக்காளியை சேர்த்து வதக்குனீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆகி பிரியாணியும் நல்லா உங்களுக்கு பொலன்னு வராதுங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கங்க, நல்லா பிரியாணி சூப்பராக அம்சமாக வந்துடுச்சுங்க. நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே சுட 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 என்னங்க, நல்ல அட்டகாசமான ஹோம்மேடு வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, மாம்பழங்க, அடி தூளுங்க. நான் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அட்டகாசமாக இருக்குங்க, சுட சுட சூப்பராக அடி தூளுங்க. அலி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.